Hi friends, welcome to Slum Denmark YouTube channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்மளோட டெய்லி ரொட்டீன் பார்த்துக்கலாம். இனிமேல் வந்துட்டு நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். இப்படிதான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால வீடியோ வந்து நம்ம ரெகுலராக போட முடியல. பட் இந்த வாட்டி எப்படி இருக்காது, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வர மாதிரி போட்டுருவோம். சரியா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம காலையில் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துருக்கோம், மார்க்கெட்டிலோட சேல்ஸ் நிலவரம் எப்படி இருக்குது, நம்ம தோட்டத்துகளில் என்ன வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் மதுரக்காரன் தான்டா. காலையில வந்துட்டு 3 மணிக்கு வழக்கம் போல நம்மளோட தோட்ட வேலைகள் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நேற்று வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, நைட்டு 10 மணி வந்துட்டு பீஸ் போயிடுச்சு கரண்ட்டு. அதுக்கப்புறமா காலையில வரைக்குமே வரல. இப்போ வந்திருக்கு என்னமோ தெரியல. ஸோ நம்மளோட தோட்டம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 குண்டு வந்து தண்ணியை பாயில மாசி பச்சை வந்து ஃபுல் கொலையோட அப்படியே தான் இருக்கு. தண்ணி பாய்ச்சல. திருப்பி அந்த 3 நாள் கழிச்சு தான் நம்ம தண்ணி பாய்ச்ச முடியும். இன்னைக்கு வந்து வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஏன்னு எனக்கே தெரியல. பட் ஆனா இன்னும் 2 நாள்ல வெயில் அடிச்சிச்சுன்னா அந்த பச்சை கொலையெல்லாம் தாங்கவே தாங்காது. ஸோ நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு போகல, நாளைக்கு போவேன். நாளைக்கு போனா நான் உங்களுக்கு அந்த தோட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த தோட்டத்துல நம்ம காலையில 3 மணிக்கே போய் மாச்சு பச்சா இருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தண்ணி பாயறது கொஞ்சம் அறுத்துட்டோம்னா வாடாம இருக்கு. ஏன்னா கட்டையா இருந்தா கூட ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிறேன். பட் ஆனா ரொம்ப நல்லா வளர்ந்த கொலையா இருந்துச்சுன்னா அது வந்து சீக்கிரமே வாடி போயிடும். அதனால சரி, தண்ணி பாயாத அளவுக்கு இருக்க கொலையை ஃபுல்லா அறுத்துரும் அப்படின்ட்டு காலையில 3 மணிக்கே போய் நானும் அம்மாவா இருக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா ஒரு 5 மணி வரைக்கும் நாங்க அங்கே தோட்டத்துல அறுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்துக்கு போயிட்டு மாசி பச்சையும் பன்னீர் ரோஸ் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாளை கழிச்சு வந்து சித்திரை திருவிழா, அதாவது வாராரு அழகர் வாராரு அப்படின்னு போட்டு மதுரையே ஃபுல் வைப்புல இருக்கும்ல. ஸோ அந்த சித்திரை திருவிழா, அழகர் ஆத்துல இறங்கல திருவிழா வந்து நாளை கழிச்சு. அதனால இன்னைக்குண்டே வியாபாரம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு மொத்தம் நம்ம காலையில 150 முடி கொண்டு போயிருந்தோம். அந்த முடி வந்து பத்தல. அதுக்கப்புறமா திருப்பி வந்து ஒரு 60-65 முடி கேட்டிருந்தாங்க. அதனால அதை திருப்பி வந்து அறுத்துட்டு கொண்டு போய் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணிட்டு வந்தோம். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 145 முடி அறுத்திருந்தோம். அதை வந்து 10 ரூபாய் விலைக்கு வித்தாச்சு. பன்னீர் ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ இருந்துச்சு. இன்னைக்கு வந்துட்டு இன்னும் ரேட் கன்ஃபார்ம் பண்ணல, மேபி ஒரு 200 ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 9 வரைக்கும் வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஒரு பவர் நேப் 10 நிமிஷம். ஏன்னா நைட்டு நம்ம தண்ணி பாய்ச்சி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்தனால சீக்கிரமே எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. அதனால லைட்டா தூங்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துல வந்து களை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டீ வடை எல்லாம் வாங்கி போயிட்டு ஒரு 11 மணிக்கு கொடுத்துட்டு அப்படியே தோட்டத்திலேயே குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூம்ல தான் நம்ம தூங்குவோம். ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் கட்டில தூங்கினோம்னா வேர்த்துட்டே இருக்கு. என்னன்னு அந்த அளவுக்கு ஹீட்டு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால பரவாயில்ல. பட் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேர்த்துச்சு. இப்போ குளிச்சுட்டு வரான்ட்டுனா அதனால அவ்வளோவா வேர்க்கல. ஸோ அவங்களுக்கு டீ வடையை கொடுத்துட்டு அப்படியே தோட்டத்திலேயே குளிச்சுட்டு அந்த குளிச்ச துணிகள் எல்லாம் அங்கேயே காய வச்சுட்டு நல்லா இருந்துச்சு. தோட்டத்தில் மோட்டரில் குளிக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா மோட்டருக்கு தண்ணி வரும், ஃப்ரெஷ்ஷாக அடிக்கிறதுனால போர் வாட்டரு. நம்மளுக்கு வந்துட்டு தண்ணியும் கொஞ்சம் வெதுப்பாக தான் இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்காது, ரொம்ப சூடாகவும் இருக்காது. ஸோ நல்லா ஒரு மிதமான சூட்டில் இருக்கு நம்மளுக்கு குளிக்கிறதுக்கு. அதனால் அங்கேயே குளிச்சுட்டு அங்கே துணிமணியெல்லாம் துவைச்சி அதை காய போட்டுட்டு இங்கே தான் காஞ்சிட்ருக்கு நம்மளோட ட்ரெஸ் எல்லாமே. நம்மளோட பன்னீர் ரோஸ் செடி மேலேயே அப்படியே நம்மளோட சோப்பு ஷாம்பெல்லாம் இங்கே இந்த கல்லே வச்சுட்டு போயிடுவேன் அடிக்கடி. ஸோ நானும் இங்கே தண்ணி பிடிக்கிறேன்னு போய் இதை மிதித்து நசிக்கிடுவேன். அதனால் என்னை எடுத்து சேஃபாக வைக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரத்துலேயே வந்துட்டு நம்மளோட சோப்பு ஷாம்பெல்லாம் எடுத்து வச்சாச்சு, நாளை நான் வந்தால் குளிக்கிறதுக்காக. மணி வந்து இப்போ 12 மறுபடியும் வந்துட்டு ஒரு 3 மணி வரைக்கும் நம்ம தூங்கிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தோட்டத்துக்கு போகணும். அதுக்கப்புறமா ஈவினிங் ப்ராக்டிஸ் வேறு இருக்குது. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி குல்பீஸ் கரை வந்துட்டான். சரி வாங்கி ஐஸை சாப்பிட்டு அதுக்கப்புறமா தூங்கிடும் அப்படின்ட்டு குல்பீஸை வாங்கி சாப்பிட்டாச்சு. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 மணிக்கெலாம் நம்மளோட தோட்டத்துக்கு போயிட்டேன். தண்ணியை ஓட்டி வச்சுருந்தோம் நம்ம கிணத்துல. தண்ணியுமே ஓரளவுக்கு நிறையா இருக்குது. ஓட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தண்ணி பாயேன். அதனால் போய் முதல்ல ஹோஸ்லாம் போட்டு வச்சுட்டு வந்து தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்ட்டு ஹோஸ்லாம் போட்டு வச்சுச்சு. ஏன்னா காலையில் பன்னீர் ரோஸுக்கு தண்ணி பாய்ஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட செண்டுமல்லி தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சினேன். அதனால் அங்கங்கே புடிங்கி கிடந்த ஹோஸை ஃபுல்லாக நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மோட்டர் ஓட்டினேன். நான் தண்ணி ஓட்டிகிட்டு இந்த பைப்பெலாம் மாட்ட முடியாது, தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரேன்.
அதனால் முன்னாடியே மாட்டிட்டு தான் நம்ம மோட்ரு ஓட்டினேன். அதனால் ஓசெல்லாம் மாட்டி வச்சுட்டு நான் அப்படியே மம்முட்டி எடுத்துக்கிட்டு தண்ணி அடைக்கலான்னு போயிட்டேன். மோட்டரை ஓட்டி விட்டுட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த துண்டு இருந்துச்சு, அதை எடுத்து மண்டையில் கட்டிக்கிட்டு அப்படியே போய் பாய்ச்சலாம்னு கிளம்பிட்டேன். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடம்புலலாம் சூடு குறையவே மாட்டுது. சும்மா வருவேன். ஸோ இன்னும் வெயிலில் வந்துட்டு நம்ம துண்டு கட்டாமல் பாய்ச்சினோம்னா இன்னும் சூடு தாறுமாறாயிரம், உடம்புக்கு சேராமல் போயிடும். சரி, தண்ணி அடைக்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தா நம்ம மரத்தில் காலையில் வச்சுருந்த சோப்பும் ஷாம்பு வந்து கீழே விழுந்துருச்சு. காற்றுக்கு விழுந்துச்சா இல்லை எதுவும் குருவி இல்லை வேறு எதுவும் அணில் கிணில் தள்ளி விட்டுருச்சான்னு தெரில. அதையே எடுத்து மேலே வச்சுட்டு நான் அப்படியே மேலே போயிட்டேன். நம்மளோட செண்டுமல்லி தோட்டத்துக்கு தான் தண்ணி பாய்ச்ச போகிறோம். செண்டுமல்லி தோட்டம் வந்து கரெக்டாக 30 நாள் ஆகிருக்கு இதோட. ஸோ மோட்ரு ஓட்ட மாட்டேன், அதனால தான் ரிட்டன் வந்து மோட்ரு ஓட்ட போகிறேன். தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட்டினேன். ஒரு 4:30 வரைக்கும் பாய்ச்சி அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் வந்தாச்சு. சின்ன பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்மளோட செஷனு. ஸோ ஃபிட்னஸ் ப்ளஸ் வந்துட்டு நம்ம வீக் டேஸில் வந்து மேட்ச் ஆகிறதுக்காக நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னால ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஒரு 6:45 வீட்டுக்கு வந்தேன். நைட்டு வந்துட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க போகிறேன். இன்றைக்கி டயர்டாக இருக்குது, அதனால் ஈவினிங் நம்ம மாசி பச்சை இருக்குல்ல, நாளைக்கு காலையில் தான் போய் அறுக்க போகிறோம். ஸோ நாளை கழிச்சு மாசி திருவிழானால நம்ம கொஞ்சம் நிறையாவே மாசி பச்சை இருக்குன்னு அதனால் சாப்பிட்டுட்டு சீக்கிரமே தூங்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நானும் மதுரக்காரன் தான்டா.